என்னை போட்டியின்றி தேர்ந்தெடுத்த பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பொறுப்பாளர்களுக்கு முதற்கன நன்றிய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொண்டு அதற்கு முழு ஆதரவாக இருந்து இவர் வர வேண்டும் என்று சொல்லி அதனுடைய அடிப்படையில் எனக்கு முன்னாலே மிகவும் தமிழ்நாடு முழுவதும் எண்மண் எண் மக்கள் யாத்திரையின் மூலமாக கட்சியை பட்டி தொட்டிகளெல்லாம் போய் வளர்த்து மிகப்பெரிய உன்னதமான நிலைக்கு எடுத்து வந்து கொண்டிருக்கின்ற பேரன்பிற்கும் பெரும் மரியாதைக்கும் என்னுடைய உடன்பிறவா சகோதரன் முன்னாள் காவல்துறை அதிகாரி அன்புக்குரிய அண்ணாமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நமது அகில இந்திய மகளிரணி தலைவி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய காலத்திலும் கட்சியை வளர்த்து அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 3 மாத காலமாக தேர்தலை அல்லும் பகலும் அயராது பணியாற்றி ராத்திரி 12 மணிக்குனாலும் கட்சிக்காரன் கிளைக்கழக செயலாளர்கள் ராத்திரி 12 மணிக்கு ஃபோன் பண்ணாலும் தூங்காமலே இருந்து இந்த கட்சியினுடைய பொதுவாக ஒரு கட்சி தேர்தல்னு சொன்னால் பல கட்சியில் தேர்தல் நடக்கும்போது பல விஷயங்கள் நடக்கும். ஆனால் ஒரு சின்ன சலசலப்பு இல்லாமல் இந்த கட்சியை 3வது தேர்தல் நடத்தி முடித்த அண்ணன் மூத்த தலைவர் நமது மதிப்பிற்கு மரியாதைக்கு அண்ணன் சக்கரவர்த்தி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் எனது அன்புக்குரிய அண்ணாச்சி வாழும் காந்தி எம்ஆர் காந்தி அவர்கள், சட்டமன்ற உறுப்பினர் அன்பு அம்மா நமது சரஸ்வதி அம்மா அவர்கள், நமது போராளி சமுதாய போராளி அண்ணன் ஹெச்ராஜா அவர்கள், டால்பின் ஸ்ரீதர் அவர்கள், நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கரு நாகராஜன் அவர்கள், அண்ணன் ஏஜி சம்பத் அவர்கள், கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் நரசிம்மன் அவர்கள், ஜி.கே. நாகராஜன் அவர்கள், நமது அன்புக்குரிய அண்ணன் நாராயண திருப்பதி அவர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்கள் நமது பிரமிளா சம்பத்தோடு சாய் சத்யன் அவர்கள், மாவட்ட தலைவர் கிரி மற்றும் நமிதா மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பத்திரிகை நண்பர்கள், கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவை அத்தனைக்கும் மேலாக என் மீது நம்பிக்கை வைத்து நமது அகில இந்திய தலைமைக்கு எனது நன்றியை தெரிவிப்பதோடு மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நமது மாண்புமிகு உள்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அமித்ஷா அவர்களுக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நமது அகில இந்திய அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா BL சந்தோஷி அவர்களுக்கும், நமது மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் ஐயா கேசவராய் அவர்களுக்கும், நமது தேசிய தலைவர் மதிப்புக்குரிய JP நட்டா அவர்களுக்கும் அனைவருக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி என்பது 3 எழுத்து என்பது மிக முக்கியமான வார்த்தை. அது எல்லோரிடம் இருக்க வேண்டும். அது என்னிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும். நான் இறைவனும் நான் கேட்டு உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெறுகின்ற இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக நான் 2-3 நாட்களாகவே பார்க்கிறேன். எண் மக்கள் யாத்திரையிலும் பார்த்தேன். மிகப்பெரிய ஒரு எழுச்சி தெரிந்தது. அந்த எழுச்சியின் முடிவு காலம் 2026 வரும் என்று நான் நினைக்கிறேன். அதற்கு பத்திரிகையாளர்கள் இப்போ நடைபெறுகின்ற பாலியல் வன்கொடுமைகள், போதை பழக்க வழக்கங்கள், நடைபெறுகிற சட்ட ஒழுங்கு சீர்கேடு இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பது எங்களை காட்டிலும் ஊடகங்களுக்கு உங்களுக்கு முக்கிய பங்கு இருக்கிறது. நீங்கள் தான் இந்த நாட்டிற்கு செய்கிற தொண்டாக சேவையாக அதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அன்போடு நான் நேரத்திலே கேட்டுக்கொண்டு, அகில இந்திய காங்கிரஸ் கட்சியை பற்றி உங்களுக்கெல்லாம் தெரியும். மிகப்பெரிய உலகத்திலே ஒரு ஊழல் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியை மாதிரி ஒரு ஊழலான கட்சி எதுவுமே கிடையாது. அந்த கட்சியோடு தான் இன்றைக்கி திமுக கூட்டணி வச்சிருக்கு. ஆனால் அந்த கட்சி தான் இன்றைக்கி மாநில சுயாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆக அந்த ஊழல் கட்சி செய்த குற்றத்தின் இன்றைக்கி ஒரு அம்சமாக நமது ராஜீவ்காந்தி குடும்பத்தார், ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ஹெரால்டு பேப்பருடைய அந்த வழக்கு இடி இன்றைக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அது இன்றைக்கி முடிவு பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் மீது வழக்கு தொடர இருக்கிறது. ஆகையால் நாங்கள் தமிழ்நாடு முழுவதும்
இளைஞரணியில் சேர்ந்து எல்லா மாவட்டத்திலையும் நாங்கள் போராட்டம் நடத்துவதற்கு முடிவு செய்திருக்கிறோம். இளைஞரணி பொறுப்பாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற இளைஞரணி பொறுப்பாளர்கள் உடனடியாக எல்லா இடங்களிலும் ஆர்ப்பாட்டத்திற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தேதியும் நேரத்தையும் நாங்கள் சொல்லுகிறோம். ஆக தமிழ்நாடு முழுவதும் இந்த போராட்டம் நிச்சயமாக நடைபெறும். அதே நேரத்தில் பெண்களுக்கு எதிராக பேசுகின்ற அமைச்சர்கள், பொன்முடி அமைச்சர் மீது மகளிரணியினர்களும் நிச்சயமாக ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள். அதுவும் சிறப்பான முறையில் மகளிரணியினர், தமிழ்நாடு மகளிரணியினர் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்ய வேண்டும். உங்களுக்கு அகில இந்திய மகளிரணி தலைவர்கள் வழிகாட்டுவார்கள் என்பதை நான் தெரிவித்தேன். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி உண்மையான சமுதாய நீதி கட்சி. அது இங்கே எப்படின்னா, ஒரு கிளைக்கழக செயலாளரும் மாநில தலைவராக முடியும், ஒரு மாநில தலைவரும் தேசிய செயலாளர் ஆக முடியும். நீங்கள் சாதாரண இப்போ ராஷ்டிரபதி நமது பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா அவங்க ஒரு சாதாரணமான இருந்தாங்க. இன்றைக்கி பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவை கூட தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆக இதில் சமுதாய நீதியோடு பார்க்கின்ற ஒரே இது குடும்ப கட்சி கிடையாது. நேற்று மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் இவ்வளோ தூரம் கட்சியை கட்டுப்பாடு வளர்த்தாங்க. இன்றைக்கி இருக்கிறாங்க, கூடயே இருந்து என்னை கொண்டு இன்றைக்கி சாரில் உட்கார வச்சுருக்காங்க. அடுத்தால எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க வருஷம் 3 வருஷம். இந்த 3 வருஷம் கழித்து இன்னொரு இந்த இடத்துக்கு வரலாம். ஆக உண்மையிலே இதுதான் சமுதாய நீதியோட கட்சி. யார் வேண்டுமானாலும் வரலாம், யார் வேணாலும் எடுக்கலாம். ஆனால் தமிழ்நாடு அப்படி இல்லை. இன்றைக்கி திமுக குடும்ப ஆட்சி தான் நடக்கும். இன்றைக்கி கலைஞர் பிறகு ஸ்டாலின் பிறகு உதயநிதி ஸ்டாலின், பிறகு அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வர இருக்கிறாங்க. ஆனால் அந்த மூத்த தலைவர்களும் அவருடைய இன்றைக்கி ஸ்டாலினுடைய பேரனுக்கும் அவங்க தலைவணங்க தான் போகிறாங்க. அது இங்கே தான் நீதியெல்லாம் இருக்குது. அது அன்னைக்கு எங்களுடைய மாண்பு உள்துறை அமைச்சர்கள் மதிப்புக்குரிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் இபிஎஸ் அவர்கள் அதை பற்றி பேசி முடிவெடுத்துக் கொள்வார்கள். உள்துறை அமைச்சர் சொல்லும்போது மிக தெளிவாக தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று சொன்னார். அந்த கருத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமி மாறுபட்டிருக்கிறார். அதை பற்றி தான் உங்களோட கேட்கிறோம். இல்லை, அதாவது கூட்டணி பற்றி பேசியது எங்களுடைய அகில இந்திய தலைமை. இது குறித்து எங்களுடைய அகில இந்திய தலைமை கண்டிப்பாக பேசுவார்கள். இல்லை, ஏற்கனவே மாநில தலைவராக இருந்த திரு அண்ணாமலை அவர்கள் தமிழகத்தில் 2026 தேர்தலில் பாரதிய ஜனதா இடம்பெறுகிற மந்திரி சபை அமையும் என்று கூறியிருந்தார். அதே கருத்தை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கூறியிருந்தார். அது பழைய என்டிஏவுடைய நிலை. இப்போது திரு அமித்ஷா அவர்கள் கூறிய செய்தி ஒளிபரப்பானது, தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி அமையும் என்று. அந்த நிலையிலிருந்து அதிமுக மாறுகிறதா? இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. அன்றைக்கி எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவங்க என்ன பேசினாங்களோ அவங்க தான் கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அது அவங்களே பேசி முடிச்சுக்கிடுவாங்க. பாரதிய ஜனதா இடம்பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருக்கிறதா? இல்லை, அது பற்றி நான் கருத்து சொல்ல முடியாது. வேற அதாவது இப்போ நாட்டில் எதிர்நோக்கியுடைய பிரச்சனை என்னன்னா, இப்போ சட்ட ஒழுங்கு பிரச்சனை, பெண்களுக்கு எதிராக இழைக்கப்படுகிற கொடுமைகள். இன்றைக்கி மாணவர்கள் பள்ளிக்கூடங்கள்லேயே இன்றைக்கி அறுவாளை வச்சு வெட்டுறாங்க எல்லாரும். இன்றைக்கி அண்ணா யூனிவர்சிட்டி போனால் ராத்திரி 7 மணிக்கு மேலே எங்கேயும் போக முடியல. சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க. இந்த சார் கூப்பிட்ற வேலையெல்லாம் நிப்பாட்ட வேண்டியிருக்கு. தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சரி பண்ண வேண்டியிருக்கு. மக்களுக்கு எதிரான இந்த ஆட்சி வேண்டுமா வேண்டாமாங்கிறத வேண்டாம் அப்படிங்கிற தீர்மானத்தில் நாங்கள் இன்றைக்கி தேசிய ஜனநாயக கூட்டணியில் எங்களுடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் இதற்கான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். ஆமாம், சட்டமன்றத்தில் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை தான் நாங்கள் எடுத்துடுறோம். மக்களுக்கு தேவையா இல்லாத பிரச்சனைகளை திமுக அரசு கொண்டு வரும்போதெல்லாம் நாங்கள் எதிர்த்து சட்டமன்றத்திற்கு உள்ளேயே பேசி நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். அது நீட்டு தேர்வாக இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கை தீர்மானமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தீர்மானமாக இருந்தாலும் சரி, நாங்கள் 4 பேரும்
இருக்கிறது எண்ணிக்கை 4 பேர் தான். ஆனால் எங்களுடைய கொள்கையில இருந்து நாங்கள் என்றைக்குமே மாறுபடுறது கிடையாது. அவர் புயலாக இருப்பார், நான் தென்றலாக இருப்பேன். கஷ்டமான சூழ்நிலை ஒன்றும் எனக்கு இல்லை. மக்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை இப்போ நடந்துட்டு இருக்கு. இதை மாற்றுறது தான் நாங்கள் கூட்டணி வச்சிருக்கோம். நீங்களே நல்ல கேள்வி கேட்குறீங்க. அதாவது நீங்கள் மந்திரி பதவி ஏற்கும்போது இறைவன் பெயராலோ அல்லது தாய் தந்தையர் பெயராலோ நான் இதை செய்வேன், இதை செய்ய மாட்டேன், நேரடியாகவோ மறைமுகமாகவோ நான் இதை செய்வேன், செய்ய மாட்டேங்கிறதெல்லாம் சில வாசகங்கள்லாம் இருக்குது. அந்த இறைவன் மீது ஆணையிட்டு இதெல்லாம் பண்ணும்போது மக்களுக்கு எதிரான காரியங்களை செய்யக்கூடாது என்பது தான் விதி. அதனால் அவர் மந்திரி பதவியில் இருக்கக்கூடாதுங்கிறது. அவர் என்கிட்ட டெய்லி பார்த்து பேசிகிட்டு இருக்காரு. அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் நேற்று அசம்பிளி நாங்கள் திருமதி வானதி சின்ஹா உட்காந்து எல்லாருமே உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் தான் ஒன்றும் சொல்லலைன்னு சொல்லி எங்கள்கிட்டலாம் அவர் சொல்லிட்டு தான் இருக்கார். மாநில உரிமை ஆதரவாக இருந்தால், மாநில உரிமை குறைப்பதற்கு ஆதரவாக இருந்தால் 2026 தேர்தலில் பாஜக டெபாசிட் கூட வாங்காது. நான் சொல்கிறேன், திமுகவே டெபாசிட் வாங்காது. Sir, why you are not categorical whether OPS and DTV are with NDA? Why you are not very categorical? எடப்பாடினால இந்த உங்களுக்கு தயக்கமா? எங்களுக்கு யாராலும் தயக்கம் கிடையாது. நாங்களும் அவர் கூட்டணியில் இப்போ எங்கள்கிட்ட அன்னைக்கு பேசி சேர்ந்துருக்கிறாங்க. ஏற்கனவே மற்றவங்க இருக்கிறாங்க. சில தேர்தல் காலங்களில் தான் சில விஷயங்கள் வரும். இருக்கிறவங்கள்ட்ட நம்ம கூட்டுப்போம். தன் வீட்டில் ஒரு குழந்தை இருக்குன்னா அதுகிட்ட போய் நம்ம கூட்டணி பேச வேண்டிய அவசியம் இல்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.